ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உதிரி உதிரியாக சாம அரிசி கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்ன நாளே பச்சை பட்டாணியையும் சாமரிசியையும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த சாமரிசியில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்து பட்டாணியை மட்டும் 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டு ஒரு குக்கரில் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வணங்கி வந்ததும் கேரட், பீன்ஸு, பச்சை மிளகாய், இந்த இடத்துல நீங்கள் என்ன காய்கறி இருக்கோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணங்கி வந்ததும் தக்காளி ஆட் பண்ணிடலாம். 2 ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுட்டு அடுத்தது நம்ம வேக வச்சு எடுத்த பட்டாணி, சாம ரைஸை ஆட் பண்ணிடலாம். இதில் சாம ரைஸ் 1 டம்ளர்னால் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து 2 விசில் வச்சு எடுத்தோம்னா சாம அரிசி கிச்சடி ரெடி. ரொம்ப ஹெல்த்தியானது, டேஸ்டியானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.